ஹலோ நண்பா, சோலோ லெவலிங் டெத் நோட் மாதிரியே இப்போ ஒரு டார்க் ஃபேண்டசி மிஸ்டரியான அனிமே வந்திருக்கு. அந்த அனிமேவோட பேரு தி லார்ட் ஆஃப் மிஸ்டரியஸ். சரி வாங்க அந்த அனிமேவை பத்தி பார்த்துடலாம். லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் இந்த அனிமேவை பார்த்தவங்கலாம் ரொம்ப சூப்பரான அனிமேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அனிமேக்கு IMDb ரேட்டிங் 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒர்த் வாட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னா, கிளைன் மொரேட்டி அப்படிங்கிற நம்ம ஹீரோ மறுபிறவி எடுக்கிறாரு. அவர் இப்போ விக்டோரியா உலக காலகட்டத்தில் இருக்காரு. அங்க நிழல் சக்தி, மாயாஜாலம் போன்ற அமானுஷ்ய ரகசியங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை எப்படி வெளிக்கொண்டு வராரு அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் இந்த லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் அனிமே. இந்த அனிமேவோட சீசன் 1ல மொத்தமா 13 எபிசோட்ஸ் கிரன்ச்சிரோல் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபியூச்சர்ல பெரிய பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மொத்தமா 6 சீசன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். லாஸ்டா ஃபைனலா ஒரு மூவியும் இருக்க போதான். இதோட சீசன் 2 2027 வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல மொத்தமா 30 எபிசோட்ஸ் இருக்க போதான். தக்காளி தாறுமாறா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் தமிழ் டபுட்ல எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, கிரன்ச்சிரோல்ல இருந்து அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமான டேட் எதுவுமே கொடுக்கல. ஆனா கூடிய சீக்கிரம் தமிழ் டபுட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த தமிழ் டபுடை பத்தி சொல்லணும்னா, ஜாப்பனீஸ் வெர்ஷன்லயும் இங்கிலீஷ் டபுட்லயும் பாக்குறவங்க வந்து அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. தமிழ் டபுட் வந்து கொஞ்சம் மட்டமா இருக்கு, தமிழ் டபுடு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா தமிழ் டபுடு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஏன்னா நான் எந்த ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ஜாப்பனீஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் டபுட்லாம் பார்க்காதவங்க வந்து தமிழ் டபுடு வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி ஓவராலாக நான் நிறைய அனிமே தமிழ் டபுடு பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் டபுடு பிரமாதமாக தான் பண்ணுறாங்க. ஒன்றும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதே சமயம் அட்டாக் ஆன் டைட்டனில் நேரடியாக நான் சில விஷயங்கள் பார்த்தேன் தான். தமிழ் டபுடில் ஒரு 2 இடத்துல சொதப்பிட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்ன்றதுனால அது வந்து கொஞ்சம் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதை தமிழில் வந்து அவங்க வேற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஸ்டோரி லைனே வந்து மாறுற மாதிரி தான். ஸோ அட்டாக் அண்ட் டைட்டனில் அவங்க தமிழ் டபுடில் அந்த இடத்துல 2 இடத்துல மிஸ் பண்ணது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அதுக்காக ஓரளவு தமிழ் டபுடே வந்து ரொம்ப மோசம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ அனிமே தமிழ் டபுடு பண்ணியிருக்காங்க, எல்லா அனிமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-2 வாய்ஸ் திருப்பி ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே கூட அந்த மெயின் கேரக்டர்ஸுக்குலாம் அதோட டைலாக்கு, அதோட ஆட்டிடியூடு, அந்த கேரக்டருக்கான டெப்த்தோட ஓரளவுக்கு அவங்க ஈடுகட்டி தான் பேசியிருக்காங்க. அவங்களால எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பேச முடியுமோ, எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்குறாங்க தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ இதுக்கப்புறம் அனிமே தமிழ் டப்பிட் பண்ணுறவங்கள கூட நல்லாவே தான் தமிழ் டப்பிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அனிமேலாம் நிறைய தமிழ் டப்பில் வர ஆரம்பிக்குது. அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் வந்து தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுப்போம். அதேமாதிரி அடுத்தடுத்து வர அனிமேவும் நல்லா தமிழ் டப்பிட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ நம்ம லார்ட் ஆஃப் மிஸ்டரிஸையும் வந்து தமிழ் டப்பிட் நல்லா தரமாகவே பண்ணுவாங்கன்னு நம்புவோம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ